ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு ஒரு மெயின் டிஷ்ஷாக பருப்பு செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற பருப்பு கொள்ளு, அதாவது ஹார்ஸ் கிராம். இந்த கொள்ளு பருப்பை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு பருப்பு செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொள்ளு பருப்பை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு பருப்பு செய்யறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம நியர்லி 5 to 6 கிளாஸஸ் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு பருப்பு நம்ம பாயில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரசம் வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணால் தப்பு கிடையாது. இப்போது இந்த பருப்பு குயிக்காக பாயில் ஆகிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். 6 to 8 விசில்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். மீன் டைம் இந்த பருப்புக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாய் வச்சுக்குவோம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்குவோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இந்த மூணையும் ஆட் பண்ணிக்குவோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே நம்ம வணக்கி கொடுத்துருவோம். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கி வந்துடட்டும். இந்த பருப்புக்கு நம்ம பூண்டு, வெங்காயம் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். இந்த டொமேட்டோ ஆட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வணக்கி கொடுத்துருவோம். அதுக்குள்ளே நம்மளுடைய கொள்ளு பருப்பு நல்லா விசில்ஸ் வந்து ரெடியாகி இருக்குது. இப்போ எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் நல்லாவே கொள்ளு பருப்புடைய ஃப்ளேவரோடு வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டர் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். பருப்பும் நல்லா பாயில் ஆகியிருக்கு. இந்த வாட்டரை நம்ம ரசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஊற்றிட வேண்டாம். இந்த கொள்ளு பருப்பு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு இந்த கொள்ளு பருப்பு சாப்பிடுவாங்க, ரசம் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீடுகளில் கோல்டு அண்ட் காஃப் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொள்ளு ரசம் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு பருப்பு செய்கிறோம். நம்ம இன்னொரு நாள் ரசம் பண்ணி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்மளுடைய ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்லா வணங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு நம்ம சப்போஸ் பாயில் ஆகலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்புக்கு 1 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணால் தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொள்ளு பருப்பு பாயில் பண்ண வாட்டர் நிறையா வச்சுருந்தோன்னா அதையும் இங்கே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதிக்கும் பொழுதே நமக்கு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அது வரைக்கும் நமக்கு கொதிக்க விடணும். சப்போஸ் உங்களுக்கு கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் நிறையா பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்தாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இந்த பருப்பு நம்ம ஸ்மாஷ் பண்ணோன்னா ஸ்மாஷ் ஆகிற கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 4-5 கூட ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அதுலேயே பச்சை வெங்காயம் ஆட் பண்ணுறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு 1-2 அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொள்ளு பருப்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த பருப்பு சாதத்து கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.